Hi everyone, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பர்த்டே விலாக் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் விலாக் பார்த்துருப்பீங்க, பர்த்டேக்கான ஷாப்பிங் விலாக். ஸோ இன்றைக்கி காலையிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெஹான் ஸ்கூல் போகிறதுக்கு. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக, அப்புறம் வேனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வந்து சாக்லேட் பேக்கில் எடுத்து வைக்கிறேன். அண்ட் நெஹானை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட வேலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபிஷ் டேங்க் செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நெஹானை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஏதோ கேக் கட் பண்ணுவாங்க, அப்புறமா ஏதாச்சும் ஒரு 2-3 சின்ன குட்டி மீன் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஃபிஷ் டேங்க் செட்டப்லாம் அவனுக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் அவனுக்கு ரெடியாக இருக்குது. அது தெரியாமல் தான் சார் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஸோ கிளம்புனதுக்கு அப்புறமா நான் வந்து கேக்கு, டோனட் அந்த மாதிரி ஒரு கிச்சன் ஒர்க் இருக்குது, மதியானம் சமையல் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நெஹானோட வாப்பா தான் வந்து ஃபிஷ் டேங்க் செட்டப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபிஷ் டேங்கை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபில் பண்ணி உள்ளாடி அந்த பிளாஸ்டிக் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour மேலேயாச்சும் வந்து ஃபில்டரை வந்து ஆன் பண்ணி விடணும், தண்ணி வந்து ப்யூரிஃபை ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஃபில்டரை ஆன் பண்ணி ஓட விட்டுட்டு அப்புறமா மீனெல்லாம் எடுத்து போடணும். ஸோ இப்போ வந்து ஃபில்டரை ஆன் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ தண்ணி வந்து ப்யூரிஃபை ஆகிட்டுருக்குது. அண்ட் கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் வந்து டோனட் பண்ணுறதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இங்கே 4 கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளார் சேர்க்குறேன். அண்ட் காலையில் பசங்க கிளம்புனதுமே நான் ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ண விட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு 1.5 கப்பு பாலில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அப்புறமா 4 டீஸ்பூன் சுகர் வச்சு நான் வந்து ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ண விட்டுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா பொங்கி வந்து நுரைச்சி ஃபார்ம் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த மிக்ஸை சேர்த்துடலாம், ஈஸ்ட்டு மிக்ஸை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவைக்கு கொஞ்சமாக பால் இல்லைனா தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு சரியான ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் அண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டி உருண்டு வரணும். அதே மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அந்த சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் தண்ணியாக லூஸாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இதையே கொஞ்சம் நேரம் நம்ம பிசைய இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டாமல் உருண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரது வரைக்கும் ஒரு 15 minutes ஆச்சும் நம்ம பிசையணும். இப்போ லைட்டாக ஆயில் மேலே தடவி நான் மூடி வைக்கிறேன். ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்குக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுது. ஸோ கல்லெல்லாம் உள்ளாடி வச்சாச்சு. இப்போதைக்கு இதுதான் செட்டப்பு. இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் வாங்கி வைக்கிறதா இருந்தால் வைக்கணும். அண்ட் மாமா பார்த்திங்கன்னா நெஹானுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஃபிஷ் அக்வேரியம் போய் சில மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. டெட்ராஸ், அப்புறமா வந்து ரோசி பார்ப் அண்ட் விடோ டெட்ரா. அண்ட் இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் அண்ட் டைகர் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஸோ அது டைகரான்னு எனக்கு கிளியராக தெரியலை. பட் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பிளாக் ஏஞ்சல். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இனி ஃபிஷ் டேங்கில் ஒவ்வொன்றா போட வேண்டியது தான். நெஹான் வந்து பார்க்கும்போது எப்படி சர்ப்ரைஸ் ஆகலான்னு தான் பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஈகராகவும் இருக்கும் எல்லோரும். ஸோ இப்போ வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து வளர்த்திட்ருக்க மீனெல்லாம் வந்து ஒவ்வொன்றா விட்டுட்ருக்காங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்காக 3 லேயராக கட் பண்ணி அதில் வந்து சுகர் சிரப் சேர்த்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான். இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணியாச்சு. அதனால தான் நான் வந்து போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இப்போ இதில் க்ரீம் போட்டுட்டு அப்புறமா இதுக்கு மேலே பிளாக்கரண்ட் க்ரஷ் வந்து ஓவரால் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 3 லேயரும் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேசிக் கேக்குக்கான ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரோஸ்டிங்லாம் முடிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். வேல் நம்ம கேக்குக்கான கனாஷ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து 1/2 கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால். ஸோ பாலை முதல்ல சூடு பண்ணிவிட்டு அது கூடவே நான் இங்கே விப்பிங் க்ரீமையும் சேர்க்குறேன். விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை.
ஜஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 250 கிராம்ஸ் ஒயிட் சாக்லேட் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம டோனட் மாவு சூப்பராக நல்லா ட்ரிபிள் சைஸில் பொங்கி வந்திருக்குது. ஸோ நம்ம வச்சுருந்த அளவோட 3 மடங்கு பெருசாகிட்டு இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி டோனட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். நான் இங்கே வந்து 2 விதமான டோனட்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நார்மல் பிளெயின் டோனட் வித் சாக்லேட் கோட்டிங், ஒயிட் சாக்லேட் கோட்டிங் கொடுத்து, இன்னொன்று வந்து அவனுக்கு Blackcurrant ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால Blackcurrant க்ரஷ் ஃபில் பண்ண டோனட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி டோனட்ஸ் பண்ணும்போது கிட்ஸ் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ டோனட்ஸ்னாலே கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஏதாவது ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டோனட்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மீன்வெயில் நான் வந்து கணேஷ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு போர்ஷனில் லைட் பர்பிள் கலர், செகண்ட் ஒனில் கொஞ்சம் டார்க்கான கலர், அப்புறமா இன்னொரு போர்ஷன் வந்து ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு கப்பில் விட்டுட்டு அதை வந்து கேக் மேலே போர் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் செட் ஆகிறதுக்காக. மீன்வேல் நம்ம டோனட்ஸும் சூப்பராக டபுள் சைஸில் பொங்கி வந்துடுச்சு இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டோனட் எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கான டோனட்ஸையும் நான் வந்து கட் பண்ணி ரைஸ் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரையிங் ஒர்க் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கேக் வேலையை முடிச்சிடலாம். ஸோ கேக் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி வெளியே எடுத்து வச்சாச்சு. கேக் கொஞ்சம் ஐஸாகவே இருக்கணும் மேலே வந்து கணேஷ் போர் பண்ணும்போது. ஸோ நான் சொன்னது மாதிரி ஒரு கப்பில் வந்து 3 டைப் கலர்ஸில் நம்ம ரெடி பண்ண கணேஷையும் ஒரே டைமில் போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விட்டுறதுனால லைட்டாக ஒரு மார்பிள் ஷேடு வந்து நம்ம கணேஷ்க்கு கிடைக்கும். நமக்கும் சூப்பராக ஒரு லைட்டாக ஒரு மார்பிள் டிசைன் வந்திருக்குல்ல. இப்போ வந்து நான் கேக்கை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் அண்ட் எட்ஜஸில் வந்து பர்பிள் கலர் வர்றது மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து சுற்றி கொஞ்சம் ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி டபுள் லேயர் ஃப்ளவர் மாதிரி வைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு அப்புறமா இது பக்கத்தில் லைட்டாக வந்து சின்ன அந்த வள்ளி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு மெஹந்தி டிசைன் தான். ஸோ அதை தான் இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்ருக்கேன். இனி மிடில் வந்து ஏதாச்சும் பால்ஸ் மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெஹான் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. நெஹான் அண்ட் ரிம்ஷா. ஸோ 2 பேருக்கும் வந்து Blackcurrant க்ரஷ் அப்புறமா சோடா, மின்ட் லீஃப் அண்ட் லெமன் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து Blackcurrant ஃப்ளேவரில் மொஜிட்டோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெஹான் வந்ததும் அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுதான் குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். டெய்லி பார்த்திங்கன்னா நார்மல் ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுக்குறது. ஸோ இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க சாரோட என்ட்ரியை பார்க்கலாம். அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே தெரியும் சார் சரியான ஷாக் அண்ட் ஹாப்பி. ரிம்ஷா எஸ் நான் ஆல்ரெடி டோல் ஹர். ஸோ அவளுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவள் வந்து பெருசாக ஷாக் ஆகலை. ஸோ வந்ததும் ஃபிஷ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஃப்ளேவர். அதனால தான் அவன் வந்து அதில் கேக் கேட்டிருந்தான். ஸோ இப்போ வந்து மாமி வந்து அவனுக்கு வந்து பேட்டா ஃபிஷ் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேட்டா ஃபிஷ் பார்த்ததும் அவன் வந்து க்ரௌன் டைலாக தான் கேட்டான். பட் க்ரௌன் டைல் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால இதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி அங்கே வச்சுட்டான். அப்புறமா வந்து என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பொண்ணு வந்து கோல்டு ஃபிஷ் அண்ட் டெட்ரா ஃபிஷ் எல்லாம் கொடுத்துருந்து. ஸோ அதை அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ பார்க்குறான். ஸோ அதான் அது என்ன ஃபிஷ் அப்படின்னு டீட்டெயில் கேட்டுட்ருக்கான். ஸோ அதையும் எடுத்து வாங்கி எங்கள் ஃப்ரெண்டில் வச்சுட்டான். ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து புதுசாக வாங்கினதெல்லாம் அவன் தான் டேங்கில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் நான் வந்து கேக்குக்கான ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கேக்குகளை வந்து ஒயிட் பிஎல் பால்ஸ் நம்ம கடையில் வாங்கினோம்ல. ஸோ அதை தான் வந்து நடுவில் மிடில் வச்சுருக்கேன். அப்புறமா ஆல்ரெடி என்கிட்ட பர்பிள் கலர் பால்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இதுதான் நம்ம கேக்கோட அவுட்லுக். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கிளேஸ் வச்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து டோனட் வந்து சாப்பிட கொடுத்துட்டு அப்புறமா வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் வந்து முனோஸ் கிச்சன் பிக் பிரதர்ஸ் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்ததும் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிம்ஷாக்கும் இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தோம். பக்கத்தில் தான். பிகாஸ் வந்து நாகர்கோயிலில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேம் கலர்லேயே அவளுக்கும் வாங்கியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா டோனட்க்கு வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து அந்த பர்பிள் கலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குக்கு விட்ட கனாஷ் வந்து லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு டெக்கர் பண்ணோம். ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மொத்தமாக வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பர்பிள் அண்ட் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக டோனட்ஸ்க்கான ஃபில்லிங் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி டோனட்ஸில் வந்து ஹோல் போட்டுக்கிட்டேன். ஸோ உள்ளாடி ஹோல் போடும்போது இந்த ஸ்பூனை லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி இழுத்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் ஹோல் பெருசாகும். ஸோ அதுக்கப்புறமா உள்ளாடி நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த க்ரஷ் போகுதோ அந்த அளவுக்கு நான் வந்து உள்ளாடி வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்டால் வந்து ஸ்கூலில் போடும்போதும் நான் வந்து கஸ்டர்ட் வச்சு ஃபில் பண்ணேன். ஸோ அதுவும் சூப்பராக தான் இருந்தது. இந்த மாதிரி ஜாம் அந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சாக்லேட்லாம் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இங்கே பிளாக்கரண்ட் க்ரஷ் வச்சு ஃபில் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. டோனட்ஸும் செம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்தது. அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ண டோனட்ஸும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்டரை பாருங்கள் அந்த டோனட்ஸோட. அப்புறமா உள்ளாடி சூப்பராக ரொம்ப டீப்பாக வந்து நமக்கு க்ரஷ் வந்து ஃபில்லாக இருக்குது. இப்போ வந்து 2 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெஹான் அண்ட் ரிம்ஷாக்கு கொடுக்குறதுக்காக. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெஹானுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரிம்ஷா பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்து டயர்டில் அப்படியே படுத்து கிடக்கிறா. ஸோ அவளுக்கும் நாம் கொடுத்தாச்சு. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் 2 பேரும் மறுபடியும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் செட்டப்பும் சூப்பராக முடிச்சாச்சு. நெஹான் வந்து எல்லா புதுசாக கொடுத்துருந்த மீனையும் வந்து ஃபிஷ் டேங்குக்குள்ளே போட்டுட்டான். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஃபிஷ் டேங்கோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டைப் ஆஃப் டேங்க் வந்து ஆன்லைனில் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வாங்கின பீட்டா ஃபிஷ்ஷும் இங்கே தனியாக வந்து ஃபிஷ் பவுலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நெஹானுக்கு மாமி கிஃப்ட் பண்ணுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஹாப்பினஸ்ஸை தான் நாங்கள் எல்லாருமே அவங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தோம். சார் செம ஹாப்பி. எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அவனுக்கு கிடச்சிருக்குது. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபிஷ்ஷை வளர்த்துறது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கேக் கட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ வந்து கிஃப்ட்ஸ், அப்புறமா வந்து கேக் அண்ட் மொஜிட்டோ, அப்புறமா வந்து டோனட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. நம்ம எதிர்பார்த்த கெஸ்ட்டும் வந்துட்டாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கேக் மேலே கேக் டாப்பர் நம்ம கடையில் வாங்கினதை வந்து ப்ரீவியஸ் விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேக் டாப்பரையும் எடுத்து வச்சாச்சு. லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிம்ஷா பார்த்திங்கன்னா அவளே ஏதோ ஹேர் டூ பண்ணிட்டு வந்திருக்கா. ஸ்கூலில் ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி. கேக் உள்ளாடி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது. என்னோடய மிடில் லேயர் மட்டும் கொஞ்சம் தின்னாக வந்ததுனால நடுவில் மட்டும் கொஞ்சம் தின்னாக தெரியுது. அண்ட் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்தது அந்த க்ரஷ் அந்த க்ரீமோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களாக கிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து ரிமோட் கார் அண்ட் ரிம்ஷா வந்து சம்திங் ஏதோ கொடுத்துருந்தா. அவளுக்கு ஏதோ டைரி, அப்புறமா வந்து குடமிட்டாய் என்னெல்லாமோ வாங்கியிருந்தா. ஸோ அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி லெந்தியாக பேக் பண்ணி அப்பா கூட சேர்ந்து கொடுத்துருந்தா. அப்புறமா மாமி வந்து இந்த ஃபிஷ் டேங்கோட சேர்த்து அந்த பேட்டா ஃபிஷ்ஷை கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களாக கிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கேக் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்த்டேக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருந்த கெஸ்ட்டுக்கிட்ட கேட்கலாம் கேக் எப்படி இருந்தேன்னு. ஸோ அவங்க வந்திருந்தவங்களுக்கும் வந்து கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எப்போவும் வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டது நல்லா இருந்தது. இப்போ ரிம்ஷா வந்து அவளோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. அவளும் வந்து இது எதிர்பார்க்கல. யூனிகார்ன் பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டா. யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு
அண்ட் இந்த பக்கம் நெஹான் கூட ரிமோட் கார் எதிர்பார்க்கல. ஸோ அவனும் வந்து குஷி ஆகிட்டான். ரொம்ப ஈகராக வந்து அன்ராப் பண்ணிட்டு இருந்தான் கிஃப்ட்டை. அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறமா முனோஸ் கிச்சன் மூலம் வந்து அவனோட எல்லா பேப்ளேட் கலெக்ஷனையும் நெஹானுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கான். அதுவும் நெஹானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வந்து கேக்கும் சூப்பராக வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணியாச்சு. அண்ட் டோனட்ஸும் வந்து கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சுது. ஸோ ஃபில்டு டோனட்ஸ் தான் ஃபஸ்ட்டு காலியானது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பக்கம் ரெம்ஷா வந்து அவளோட பவுச் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பழைய பவுச்சில் இருக்க எல்லா திங்ஸையும் புது பர்ஸுக்கு வந்து எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கா டுமாரோ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லா சூப்பராகவே இன்றைக்கான கேக், டோனட், அப்புறமா இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் அண்ட் ரெசிபி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.